ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்கள், 2025 ஆகஸ்ட்டு, இப்போ நம்ம 2026 பிப்ரவரி எழுத போகிறோம். 2025 ஆகஸ்ட்டு. இது 2025 ஆகஸ்ட்டு ஃபுல்லுமே ஈஸியாக தான் இருக்குது. 2024 ஆகஸ்ட்டும் பிப்ரவரியும் தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டுருவோமே, ஏன்னா போன செட்டுங்கிறதுனால போட்டேன். இது பாருங்க எப்படி இருக்கு. 2 அட்ரஸ். இது செயின் லெட்டர். ரெண்டு பேட்சுக்கு செயின் லெட்டர். அதே போல இந்த 2 அட்ரஸ் இது மாதிரி வருது, பார்த்துக்கங்க. ஒரு அட்ரஸே கண்டினியூ பண்ணி வந்தால், நம்பர் போட்டிருந்தாலும் நம்பர் போடலனாலும் நீளமாக வந்தால் 2 உள்ள தள்ளி, அடுத்த அட்ரஸ்ஸு இடமே விடாமல் அடுத்த லைன்லேயே அதுவும் நீளமாக வந்ததுன்னா 2 உள்ள தள்ளி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இதை பாருங்கள். இது த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னும் வருது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, செக்ரட்டேரியட், சென்னை 9. அடுத்து இந்த அட்ரஸ் பாருங்களேன், அடுத்த லைனே த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இதுவும் கூட வராதனால 2 உள்ள தள்ளி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்போம். தான் அடித்த ஸ்டேட்மெண்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க, நாங்களும் பொறுமையாக உங்களுக்கு போடுறோம். சும்மா நீங்கள் கிளாராக கண்ணில் பார்த்துட்டு எப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு சும்மா அடிக்கலைனாலும் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வீடியோ கூட இருக்காது, அதை விட கம்மியான வீடியோ தான். எப்பவும் கடைசி நேரத்தில் என்ன பார்க்குறோமோ அதுதான் எக்ஸாமுக்கு அப்படியே மனசில் நிற்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதுக்கான கால்குலேஷனை பாருங்கள். நான் ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் வேற போட்டிருக்கேன். எங்கெங்க எந்தெந்த கால்குலேஷன் சிம்பிள்ஸ்ன்னு பொறுமையாக பார்த்துக்கங்க. இதெல்லாம் என்னென்ன கால்குலேஷன் அப்படின்னு பாருங்க. ஃபுல் பேப்பர் வரணும். லெட்ரு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். செயின் லெட்ரு. இது 2 அட்ரஸ் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் 1 by 1 போட்டு, இது அடிக்கிற மெத்தடு ஃபுல்லாக என்னோட இதில் நான் முன்கூட்டியே போட்டிருக்கேன். அது பாருங்கள், 1 by 1 ஒரே அட்ரஸ்ஸு கண்டினியூஷன் வந்ததுன்னா 2 உள்ள தள்ளி. அதே போல் இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது பாருங்களேன், இது பிரின்சிபல் செக்ரட்டரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்னு ஒரே லைனில் அடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இதில் பாருங்கள் புது விதமாக என்க்ளோசர் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்க்ளோசர் அடிக்கணும். என்க்ளோசர் எப்போவுமே இஎன்சிஎல் அதே போல் போட்டு தான், அது விரிவாக்கம் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா தெரியும். கால்குலேஷனுக்காக மட்டும்தான் நான் போடுறேன் வீடியோ. இது அந்த இயர் கொஸ்டின், ஒரு பேட்சோட கொஸ்டின் பேப்பர், அப்படி அந்த இயர் ஒரு பேட்சோட கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால உங்களுக்கு அதை போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.